கண்டேனெங்கும் பூமகள் நாட்டியம் காண்பதெல்லாமே அதிசயம் ஆனந்தம் காற்றினிலே வரும் கீதம் காற்றினிலே வரும் கீதம். ஹாய் கள்ளிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன். உங்கள் வீட்டு முருங்கை மரம் கொத்து கொத்தா 100க்கும் மேல் காய்க்க என்ன உரம் தரணும், அதை எப்போ தரணும் அப்படிங்கிற வீடியோ தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. முருங்கை மரத்தில் எந்தெந்த ஸ்டேஜில் எப்படி உரம் கொடுக்கணும், அந்த உரத்தில் என்னென்னவெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணனா அந்த முருங்கை மரம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, இதே மாதிரி கொத்து கொத்தா 100க்கு மேலே காய்கள் காய்ச்சிக்கிட்டே இருக்கும், அதுவும் தொடர்ந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கும். அந்த உரம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, அந்த உரம் நான் எப்படி கொடுக்க போறேன்னு தெரிஞ்சுக்கணுமா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், how to give fertilizer for moringa tree getting more moringas. கேட்கும் பொழுதே சந்தோஷமா இருக்கு இல்லைங்களா? முதல்ல இயற்கை உரம் கொடுக்கறப்ப எந்தெந்த ஸ்டேஜில் நம்ம உரம் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் பாருங்க. இந்த முருங்கை மரம் அதனுடைய சைஸுக்கு, அந்த முருங்கை மரம் வச்சிருக்கக்கூடிய அந்த குறைஞ்ச பேக்ல இருக்கக்கூடிய மண்ணுக்கு இவ்வளவு காய்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக காய்ச்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். முதிர்ந்த காய்களை நீங்கள் வந்துட்டு கவாத்து பண்ணி எடுத்துறணும். ஏன்னா இந்த மரம் அத்தனை காய்களும் வளர்றதுக்கு சத்துக்களை கொடுக்கணும். ஸோ அளவுக்கு அதிகமான காய்கள் இருக்கப்ப நம்ம திட இயற்கை உரம் உடனடியாக கொடுக்கணும். அடுத்த நிலை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முருங்கை மரம் பாருங்க, அளவுக்கு அதிகமான பூக்கள், அதில் குட்டி குட்டி பிஞ்சுகள் இருக்கு. இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான பூக்கள், அந்த பிஞ்சுகள் இருக்கும் பொழுது நம்ம திட உரம் கட்டாயம் கொடுக்கணுங்க. அப்பதான் அந்த பிஞ்சுகள் நல்ல நீண்டு வளரும், நல்ல ஆரோக்கியமா திரட்சியா இருக்கும். அடுத்து 3வது நிலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னதான் மண் கலவையில நம்ம சரிவான மண்ணை கொடுத்திருந்தாலும் அது ஒரு 2 அடி வளர்ந்த பிறகு நம்ம இயற்கை உரம் கொடுக்கணும். அப்பதான் நல்ல ஆரோக்கியமா இன்னும் செழிப்பா அந்த மரம் இந்த முருங்கை மரம் வளரும். சரி, எந்த மாதிரி இயற்கை உரம் நான் கொடுக்க போறேன், அதோட என்னெல்லாம் சேர்க்க போறேன் அப்படிங்கறத நம்ம பார்த்தரலாம் வாங்க. நான் வீட்டிலே தயாரிச்ச ஆர்கானிக் கம்போஸ்ட் தாங்க எடுத்திருக்கேன். 2 தட்டு எடுத்திருக்கேன். ஏற்கனவே ஒரு தட்டு இந்த பேசன்ல கொட்டியிருக்கேன், இன்னொரு தட்டு நான் வச்சிருக்கேன். ஏன் அதை கொட்டலை அப்படிங்கறத நான் சொல்றேன். இந்த கம்போஸ்டோட என்னென்ன சேர்க்க போறேன் அப்படின்னா, கடலை புண்ணாக்கு, அதே மாதிரி தேங்காய் புண்ணாக்கு. இந்த தேங்காய் புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய கட்டியாக இருந்தது. அதை நல்லா எவ்வளோ நுணுக்க முடியுமோ நுணுக்கி இந்த மாதிரி தூளாக எடுத்து வச்சுக்கோங்க. இதோட 3 பேக்குக்கு நான் இப்போ உரம் ரெடி பண்ணுறதுனால ஒரு 3லேருந்து 4 கைப்பிடி வேப்ப புண்ணாக்கு, 1 டம்ளர் தேங்காய் புண்ணாக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி 1 டம்ளர் கடலை புண்ணாக்கு எடுத்துக்கலாம். இதோட ஒரு 4 கைப்பிடி வேப்ப புண்ணாக்கு நம்ம சேர்த்து இந்த கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம வேப்ப முன்னாக்கு எல்லாத்தையும் எடுத்த பிறகு தான் அந்த மீதி இருக்கக்கூடிய 1 தட்டு கம்போஸ்ட்டை நான் கொட்ட போகிறேன். அப்போ தான் மிக்ஸ் பண்ணும் பொழுது இந்த உரம் முழுவதுமே இந்த புண்ணாக்கு நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த புண்ணாக்குகளை நம்ம லிக்விட் ஃபர்டிலைசராகவும் கொடுக்கலாம். இந்த மாதிரி திட உரம் கொடுக்குறப்ப ஒரு கைப்பிடி கொடுக்கறதுனால அந்த மண்ணில் நுண்ணுயிர் பெருக்கம் நல்லா அதிகமாக இருக்கும், ஊட்டச்சத்து நிறைய கொடுக்கும், அந்த மரம் நல்லா செழிப்பாக வளரும். ஸோ நீங்கள் ஒரு டம்ளர் எடுத்துக்கிறதுனால உங்கள் வீட்டில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் 3 பேக்குக்கு உரம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதோடு கொஞ்சம் சாம்பல் நான் சேர்த்துக்கிறேன். சாம்பல் இப்போ சேர்க்க மறந்துட்டேன், இனிமேல் தான் எடுத்துகிட்டு சேர்க்கணும். சேர்த்துடலாம். இந்த சாம்பல் சேர்க்கும் பொழுது அந்த மரங்கள் பூச்சி தாக்குதலுக்கு உள்ளாகாமல் பாதுகாப்பாக இருக்கும். அதனால் நல்ல மர சாம்பல் கிடைச்சிது அப்படின்னா சேர்த்துக்கோங்க. பழைய சாம்பலாக இருக்கணும். இன்றைக்கி ரெடி பண்ணி நாளைக்கு அந்த சாம்பலை சேர்த்துடக்கூடாது. இப்போ அந்த இயற்கை உரத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் அந்த புண்ணாக்கும் அந்த சாம்பல் எல்லாமே மிக்ஸ் ஆகணும். இதோட உயிர் உரம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் உயிர் உரங்கள் சேர்க்கலை. அப்படி உயிர் உரங்கள் கிடைக்கல அப்படின்னாலும் அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு, அதுவும் என்னன்னு நான் சொல்றேன். நம்ம இயற்கை உரம் ரெடி பண்ணிட்டோம். அந்த இயற்கை உரத்தை சரியான முறையில் செடிகளுக்கு கொடுக்கணும், அப்பதான் பலன் கிடைக்கும். இந்த அதிகப்படியான காய்கள் இருக்கக்கூடிய இந்த மரம் இருக்கக்கூடிய குரோ பேக்குக்கு நான் முதல்ல கொடுக்க போறேன். ஏன்னா இன்னும் பூக்கள் இருக்கு, குட்டி குட்டி பிஞ்சுகள் இருக்கு. முருங்கைக்காய்களை ஹார்வெஸ்ட் பண்ண அடுத்தடுத்த கிளைகள், இலைகள், பூக்கள் காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால அந்த மரத்தை ஒட்டி 1 தட்டு இயற்கை உரம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பள்ளம் பறிங்க. 1 தட்டு அப்படிங்கிறது ஒரு 4-5 கப்பு நான் சொல்கிறேன். நான் உங்கள் க்ரோபேக் சைஸுக்கு தகுந்த மாதிரி, மரத்துடைய வடிவத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இயற்கை உரம் கொடுத்துக்கலாம். இப்போ இயற்கை உரம் கொடுத்துட்டு அந்த பறிச்ச குழியை அந்த மண்ணை போட்டு அந்த உரத்தை மூடிடுங்க. எப்போ இயற்கை உரம் கொடுத்தாலும் காய்ந்த இலைகளால்
ஒரு மூடாக்கு கொடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த பலன் வந்து முழுமையாக அந்த மரத்துக்கு போய் சேரும். அதே மாதிரி அந்த இயற்கை உரம் கொடுத்த அன்னைக்கு நிறைய தண்ணி கொடுக்கக்கூடாது. இப்போ நான் காய்ந்த இலைகளால் மூடாக்கு வந்து கொடுத்துக்கிறேன். இந்த காய்ந்த இலைகள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பக்கத்தில் வந்துட்டு இருவாச்சி செடி இருக்குது. அதை ப்ரூனிங் பண்ணுறப்ப கிடைச்ச இலைகளை தான் நான் வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மூடாக்கு கொடுத்த பிறகு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த உயிர் உரம் நம்ம கொடுக்கல இல்லையா, அதுக்கு பதிலாக ஏதோ ஒரு பயிருக்கு, நான் வந்து அரிசி கழனி பயிருக்கு வந்து கொடுத்துருக்கேன். அரிசி கழனி பயிருக்கு எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி வந்து வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இயற்கை உரம் கொடுத்தாச்சு. அந்த பயிருக்கு வந்து நுண்ணுயிர் பெருக்கத்துக்காக நம்ம கொடுக்குறோம். ஏன்னா உயிர் உரங்கள் கொடுக்கறது பார்த்தீங்க அப்படின்னா மண்ணில் நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நான் வந்து உயிர் உரங்கள் எதுவும் மிக்ஸ் பண்ணலை அப்படிங்கிறதுனால இந்த திட இயற்கை உரம் கொடுத்த உடனே வந்து ஒரு கப் வந்து நல்ல புளிச்ச பயிரூக்கி கொடுக்கறதுனால அந்த திரவ பயிரூக்கியில் நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அந்த நுண்ணுயிர் பெருக்கத்துக்கு அது பயன்படும். இதே மாதிரி திட இயற்கை உரம் கொடுத்துட்டு மேலே வந்து மூடாக்கு போட்டுட்டு அது மேலே வந்து ஒரு கப் வந்து திரவ பயிரூக்கி வந்து கொடுத்துடணும். அதுக்கு மேலே 4-5 கப்பெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பூத்துக்கிட்டு இருக்கக்கூடிய க்ரோ பேக்கில் நம்ம இயற்கை உரம் கொடுக்கும் பொழுது பூக்கள் எல்லாம் வந்து உதிராமல் அப்படியே வந்து பிஞ்சுகளாக மாறும். அளவுக்கு அதிகமான பூக்கள் பிஞ்சுகள் இருக்கிறதுனால தான் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இயற்கை உரம் கொடுக்கணும். அடுத்து யாருக்கு இயற்கை உரம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இப்போ 2வது நிலையில் இருக்கக்கூடிய இந்த பூத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மரத்துக்கும் நம்ம இயற்கை உரம் கொடுத்து பயிரூக்கி வந்து கொடுத்தாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் கொடுக்கறனால பூக்கள் அப்படியே பிஞ்சுகளாக மாறும். பூ உதிர்வு பிரச்சனை, பிஞ்சு உதிர்வு பிரச்சனை எதுவுமே வராதுங்க. ஜம்முன்னு எல்லா பூக்களும் காய்களாக மாறும். இதே மாதிரி வளர்ந்த செடி ஒரு 2 அடி இருக்கிறப்ப நம்ம வந்து இயற்கை உரம் கொடுக்கணுங்க. ஏன்னா அது ஒரு 2 அடி வளர்ற வரைக்கும் நம்ம மண்ணில் கொடுத்த அந்த செறிவான சத்துக்கள் வந்து போதுமானது. அதே சமயம் ஒரு 2 அடி 3 அடி வளர்ந்த பிறகு அந்த செடியை வந்துட்டு அந்த முருங்கை மரத்தை வந்து நம்ம கவாத்து பண்ணி விடுவோம். பார்த்தீங்களா, இவங்க வந்து 2 அடி ஹைட்டில் இருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து பட்டு போன மரம் இது, உடச்சி கவாத்து பண்ணி விட்டேன், அடியோடு உடச்சி விட்டேன். இப்போ அதில் பாருங்கள் 2 அடிக்கு வந்து புதுசாக முருங்கை மரம் வந்துருச்சு. குட்டி முருங்கை செடி அப்படின்னு தான் சொல்லணும். களைகளை பூரா பிடுங்கி விட்டுட்டு இந்த 2 அடி முருங்கை செடிக்கும் அதே மாதிரி பள்ளம் பறித்து நம்ம இயற்கை உரத்தை வந்து கொடுத்துட்டு மேலே வந்து மூடாக்க போட்டுட்டு உயிர் உரம் ஒரு கப் வந்து தெளித்து விட்டுட்டோம் அப்படின்னா இந்த முருங்கை மரம் வளரும் போதே ஆரோக்கியமாக வளருங்க. ஆமாங்க, ஒரு செடி வளரும் போதே ஆரோக்கியமாக வளர்ந்தது அப்படின்னா அதில் வந்துட்டு அதிகப்படியான பூக்கள் வர்றதுக்கும் அதிகப்படியான காய்கள் வர்றதுக்கும் நாம் வந்துட்டு பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நல்லா வளர்ந்து பூக்கள் வரும், அதிக காய்கள் வருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குட்டியே ஒரு லைக் கொடுங்க. யூஸ்ஃபுல் நினைச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தொட்டு தொட்டு பேசும் தின்றல், தொட்டு கொண்டு ஆடும் நெஞ்சம் ஆசையினாலே